வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறத நான் வந்து வெறுக்கிறேன், இல்லை அருவருக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க? அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என்ன செய்கிறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனித்து தான் போட்டிடுவேன். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும். விட்டு வேறு கேள்வி கேளுங்கன்ற அதை விடுங்க. அது அதுதான், அது ஒரு மனநோய். அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு. அது அவர்களே தான் அதை கழுவணும். அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது. ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மனநோயின்னு தான் அதுக்கு பேர். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தாக என்னென்னா, அந்த வகுப்பு வாரி பெருநிதித்துவத்தை தான் கடைசி கருவியாக கருதுகிறோம். எல்லாருக்கும் முன்னாடினது எல்லாருக்கும் கிடச்சிருச்சுன்னா இந்த 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 ஏற்றத்தாழ்வுகள் தானாக செத்து ஒழியும்னு நினைக்கிறேன். எனக்கான கல்வி, எனக்கான வேலைவாய்ப்பு, அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துடும் நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் மேம்படும் போது அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சிறுக சிறுக செத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம், உங்களுக்கே தெரியும். அதனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்றுநோயினால் அது ஒரே நாள்லேயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையோ இந்த நோயை குணப்படுத்த முடியல. ஒரு அம்பேத்கர் பத்தலை, ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்தால் தான் இது மாறும். மாற்றம் என்பது எனக்குள்ளேருந்து வரணும், எனக்குள்ளே இருந்து வரணும். அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேனோ அந்த மாறுதல் என்னிலிருந்து தொடங்கணும்னு சொல்கிறார். அப்படி தொடங்கிட்டா மாறிடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.